என்னுடைய பிரதேசத்திலே மன்னார் முசலியிலே தொழிலுக்காக வந்த வெளிமலையைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் ரியாத் சமீம் முஜாஹித் சஹ்ரான் என்ற 2 இளைஞர்கள் சலூனுக்கு முடிவெட்டச் சென்ற பொழுது அவர்களை சுட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். குர்ஆன் வாங்க சென்ற பொழுது குர்ஆன் தட்டுப்பாடு, ஏன் குர்ஆன் கஸ்டம் சாலை கட்டுப்பாடு, இலங்கையிலேயே பௌத்த மத புத்தகத்துக்கு கட்டுப்பாடு இல்லை, இந்து மத புத்தகத்துக்கு கட்டுப்பாடு இல்லை, கத்தோலிக்க மத புத்தகத்துக்கு கட்டுப்பாடு இல்லை. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரே ஒரு குர்ஆன் இலங்கை, அதாவது இலங்கையில் மட்டுமல்ல உலக முஸ்லீம்கள் இந்த நாட்டில் 2 பில்லியன் மக்கள் பாதிக்கின்ற குர்ஆனுடைய விளக்கத்தோடு வருவதற்கு இங்கு கட்டுப்பாடு கஸ்டம்ஸ் இல்லை. இஸ்லாமிய புத்தகங்களை கொண்டு வர முடியாது டிஃபென்ஸுடைய அனுமதி இல்லாமல். இது நீங்கள் போட்ட உத்தரவல்ல, கோட்டா என்ற கொடிய இந்த நாட்டுக்கு வந்த மிக மோசமான அராஜகன் போட்ட உத்தரவு. அது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் அனுரவுடைய ஆட்சியிலே அதை இல்லாமலாக்க முடியாதா? மகர பள்ளிவாசல் கோட்டாவுடைய அரசாங்கத்திலே மகரையில் இருக்கின்ற முஸ்லீம்கள் தொழுவதற்கு இடமில்லை, நோன்பு வந்திருக்கிறது, தராவியாக இல்லை, அவர்களால் மார்க்க கடமைகளை செய்ய முடியாத நிலை. இங்கு ஒரு முஸ்லீம் ஒருவரை மார்க்கத்துக்கு பொறுப்பான பிரதி அமைச்சராக போட்டிருக்கிறீர்கள். நாங்கள் வந்த நாளிலிருந்து கத்திக் கொண்டிருக்கிறோம், இதை நீங்கள் திறந்து தாருங்கள் என்று. கோட்டாவுடைய அரசாங்கம் மூடியது, நீங்கள் அதை திறந்து தாருங்கள். கோட்டாவுடைய ஆட்சி அல்ல இப்பொழுது நடப்பது, அனுரவுடைய ஆட்சி. தயவு செய்து அவசரமாக இந்த ரமலான் மாதத்திலே அந்த பள்ளியை திறந்து அந்த மக்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கின்றோம். மன்னார் புத்தளம் ரோட் சம்பந்தமாக சொல்லியிருந்தார்கள். அது சம்பந்தமாக ரமலான் மாதம் என்பதனால் கூட நான் பேச விரும்பவில்லை. அந்த பாதை என்னுடைய காலத்திலே தான் திறந்தேன். அதற்கு முன்னர் 100 வருஷம் பழமை வாய்ந்த பாதை, ஆர்டிஐக்கு சொந்தமான பாதை. அந்த பாதையை திறந்த பொழுது எதிராக ஒரு கூட்டம், இனவாத கூட்டம், மதவாத கூட்டம் போய் வழக்கு போட்டார்கள். அந்த வழக்குக்கு எதிராக வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தது. இந்த உங்களுடைய அரசாங்கத்திலே தான் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் போய் அந்த வழக்கை நாங்கள் அதை துறக்க மாட்டோம் என்று வாபஸ் வாங்கி இருக்கிறார்கள். எனவே மாற்று கூட்டு பொய்களை இங்கு சபையிலே சொல்லிவிட்டு ஏமாற்றி விடாமல் தயவு செய்து அந்த பாதையை திறந்து தாருங்கள். இல்லை என்றால் மாற்று பாதை கடலோரமாக போட்டு தாருங்கள். இல்லை என்றால் ரமலானுக்கு பிறகு நாங்கள் மக்களை ஒன்றிரட்டி அதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்போம். ගරු රිෂාඩ් බදුර්දීන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක් කාලයක් ලැබෙනවා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தலைமை தாங்குகின்ற ஒரு உறுப்பினர் அவர்களே, இன்றைய இந்த விவாதம் நீதி அமைச்சுக்கு சொந்தமான விவாதம். ஆனால் நீதி அமைச்சரை இந்த பாராளுமன்றத்திலே காணவில்லை, அவையிலே இல்லை. கவலையாக இருக்கிறது. என்றாலும் இந்த சபை இந்த விவாதத்திலே நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், என்னுடைய பிரதேசத்திலே மன்னார் முசலியிலே தொழிலுக்காக வந்த வெளிமலையைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் ரியாத் சமீம் முஜாஹித் சஹ்ரான் என்ற 2 இளைஞர்கள் சலூனுக்கு முடிவெட்டச் சென்ற பொழுது அவர்களை சுட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார் ஐசியூலே. 2 பேரும் ஏழைகள். இன்று வைத்தியசாலையில் இருக்கின்ற அந்த மகனை பார்ப்பதற்கு சம்சுதீன், அதாவது ரியாதுக்கு வருவதற்கு பணமில்லாத ஒரு துப்பாக்கி, அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான நிலையில் உள்ள 2 இளைஞர்கள் இந்த கொலையிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஜனாதிபதியோடு நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னேன். இப்படியான கொலைகளை நிறுத்துங்கள், இல்லை என்றால் இந்த நாட்டிலே சுற்றுலாத்துறை மாய்ந்துவிடும். எங்களுக்கு ஒரு காலத்திலே, அன்று யுத்த காலத்தில் இருந்த பயம் போல மீண்டும் ஆரம்பிக்கிறது. நாங்களும் சாதாரண சலூன் போன்ற இடங்களிலே பாதுகாப்பில்லாத நிலை வந்திருக்கின்றது. எனவே இதை சம்பந்தமாக அரசாங்கம் அவசரமான நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தேவையான வைத்திய வசதியை செய்து அவரை உயிரை காப்பாற்றி தாருங்கள். வைத்தியசாலையில் இருக்கின்றவரை அதேபோல் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நஷ்டஈடுகளை வழங்குங்கள். இதற்கு பிறகு இவ்வாறான கொலைகள் நடக்காமல் இருப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் என்று உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதேபோல் இங்கு இந்த நீதி அமைச்சான விவாதத்திலே சொல்ல வேண்டும், மன்னாரிலே இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் புத்தளத்திலிருந்து பஸ்ஸிலே சென்று அவர்கள் வாக்களிக்க சென்றதற்காக என்னை கோட்டாபய அரசாங்கம் 3 மாதங்கள் சிறையிலே அடைத்தார்கள். 6 மாதத்திலே அந்த வழக்கிலிருந்து நான் நிதாஸ், அதாவது நிரபராதியாக விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு உதவி செய்தார்கள் என்று 2-3 இன்ஜினியர்ஸ், ஒரு கன்சல்டன்ட் டாக்டர் போன்றவர்களை உதவி செய்த காரணத்துக்காக 4-5 வருஷமாக அந்த வழக்கு இழுபட்டு கொண்டு செல்கிறது. இங்கு ஏஜி டிபார்ட்மெண்ட்டுடைய அதிகாரிகள் இங்கு இருக்கிறீர்கள். எனவே உண்மையான சந்தேக நபராக இருந்த என்னை விடுதலை செய்துவிட்டு எனக்கு உதவி செய்தார்கள் என்ற பொய்க்குற்றச்சாட்டிலே அவர்களை 4 வருடமாக வழக்கை நீடித்து கொண்டு செல்கிறார்கள் என்றால் நீதிமன்றத்திலே வந்து போலீசார் சொல்லுகிறார்கள் ஏஜி டிபார்ட்மெண்ட்டிலிருந்து ரிப்போர்ட் வரவில்லை என்று. எனவே தயவு செய்து இவ்வாறான செயல்பாடுகள் இருந்து ஏஜி டிபார்ட்மெண்ட் திருந்திக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களிடத்திலே கேட்டு இந்த வழக்கை ஒன்று முடித்து வையுங்கள் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதேபோல போதைப்பொருள் சம்பந்தமாக சொல்லுகிறீர்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாலிருந்து அங்கே கல்பட்டியிலிருந்து வருகிறதாக. நீங்கள் நினைத்தால் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும். நேவி, அதாவது அதிகாரிகளை தொடர்ந்து நீண்ட காலங்களுக்கு அங்கே வைக்காதீர்கள். இங்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இருக்கிறார்.
நான் அவரிடத்திலே ஒரு முறை சொன்னேன், ஒரு போலீஸ் ஓஎஸ்சி குழுவோடு அதாவது இந்த கடத்தல்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது டிஃபென்ஸ் டிப்யூட்டி மினிஸ்டர் இங்கு வந்து சொன்னார், நாங்கள் எக்ஷன் எடுக்கிறோம் என்று. எக்ஷன் என்ன எடுத்தீர்கள்? அவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டிருக்கிறீர்கள், விசாரணை நடக்கவில்லை. அந்த வாய்ஸ் கட்டிலே சொல்லுகிறார்கள் கடத்தல் கமிஷன் எல்லாம் பேசப்படுகிறது. இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே போல உங்களுடைய என்பிபி அமைச்சர்கள் போனால் மன்னாரிலே கடத்தல்காரர்கள் சாப்பாடு கொடுக்கிறார்கள், கடத்தல்காரர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக நிற்கிறார்கள். எனவே இவ்வாறானவர்களை பக்கத்தில் என்பிபி அமைச்சர்கள் போய் சாப்பிட்றதுக்கு உங்களோட பணத்தில் சாப்பிடாமல் அவர்களுடைய பணத்தில் சாப்பிட்டு விட்டு வந்தால் எப்படி நீங்கள் இவர்களை இந்த நாட்டை காப்பாற்ற போகிறீர்கள்? எனவே தயவு செய்து போர் அமைச்சர்கள் புத்தியாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களிடத்தில் நாங்கள் மிக தாழ்மையாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல குரான், எங்களுடைய குரான் நேற்று நான் தெமட்டக்கோட்டை அதாவது சம்மாங்கோட்டு பிரதேசத்திலே குரான் வாங்க சென்ற பொழுது குரான் தட்டுப்பாடு. ஏன்? குரான் கஸ்டம் சாலை கட்டுப்பாடு. இலங்கையிலேயே பௌத்த மத புத்தகத்துக்கு கட்டுப்பாடு இல்லை, இந்து மத புத்தகத்துக்கு கட்டுப்பாடு இல்லை, கத்தோலிக்க மத புத்தகத்துக்கு கட்டுப்பாடு இல்லை. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரே ஒரு குரான் இலங்கை, அதாவது இலங்கையில் மட்டுமல்ல உலக முஸ்லீம்கள் இந்த நாட்டில் 2 பில்லியன் மக்கள் பாதிக்கின்ற குரான் அல்லது குரான் அதாவது குரானுடைய விளக்கத்தோடு வருவதற்கு இங்கு கட்டுப்பாடு கஸ்டம்ஸ் இஸ்லாமிய புத்தகங்களை கொண்டு வர முடியாது டிஃபென்ஸுடைய அனுமதி இல்லாமல். இது நீங்கள் போட்ட உத்தரவல்ல, கோட்டா என்ற கொடிய இந்த நாட்டுக்கு வந்த மிக மோசமான அராஜகன் போட்ட உத்தரவு. அது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் அனுரவுடைய ஆட்சியிலே அது இல்லாமலாக்க முடியாதா? வந்த குரான் 25 எம்பிமார் சைன் போட்டு கொடுத்தோம், இந்த ஹாபரிலே கிடக்கிறது, அந்த குரானை தாருங்கள் என்று. கொழும்பிலே குரான் வாங்க முடியாத நிலை வந்திருக்கிறது. 40 குரான் வாங்க போனவங்க விலை கூடி இருக்கிறது. ஏனென்று கேட்டால் கஸ்டம்ஸால் பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். தயவு செய்து இங்கு இருக்கின்ற அமைச்சர்கள் உள்ளது ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்கள் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்துங்கள் என்று உங்களிடத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் மகர பள்ளிவாசல் கோட்டாபுடைய அரசாங்கத்திலே மகரையில் இருக்கின்ற முஸ்லீம்கள் தொழுவதற்கு இடமில்லை, நோன்பு வந்திருக்கிறது, தராவியா இல்லை, அவர்களால் வாழ முடியாத மார்க்க கடமைகளை செய்ய முடியாத நிலை. இங்கு ஒரு முஸ்லீம் ஒருவரை மார்க்கத்துக்கு பொறுப்பான பிரதி அமைச்சராக போட்டிருக்கிறீர்கள். நாங்கள் வந்த நாளிலிருந்து கத்தி கொண்டிருக்கிறோம், இதை நீங்கள் திறந்து தாருங்கள் என்று. கோட்டாவுடைய அரசாங்கம் மூடியது, நீங்கள் அதை திறந்து தாருங்கள். கோட்டாவுடைய ஆட்சி அல்ல இப்பொழுது நடப்பது, அனுரவுடைய ஆட்சி. தயவு செய்து அவசரமாக இந்த ரமலான் மாதத்தில் அந்த பள்ளியை திறந்து அந்த மக்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கின்றோம். அதே போலதான் மன்னார் புத்தளம் ரோட் சம்பந்தமாக சொல்லியிருந்தார்கள். அது சம்பந்தமாக ரமலான் மாதம் என்பதனால் கூட நான் பேச விரும்பவில்லை. அந்த பாதை என்னுடைய காலத்திலே தான் திறந்தேன். அதற்கு முன்னர் 100 வருஷம் பழமை வாய்ந்த பாதை, ஆர்டிஐக்கு சொந்தமான பாதை. அந்த பாதையை திறந்த பொழுது எதிராக ஒரு கூட்டம், இனவாத கூட்டம், மதவாத கூட்டம் போய் வழக்கு போட்டார்கள். அந்த வழக்குக்கு எதிராக வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தது. இந்த உங்களுடைய அரசாங்கத்திலே தான் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் போய் அந்த வழக்கை நாங்கள் அதை துறக்க மாட்டோம் என்று வாபஸ் வாங்கி இருக்கிறார்கள். எனவே மாற்று கூட்டு பொய்களை இங்கு சபையிலே சொல்லிவிட்டு ஏமாற்றி விடாமல் தயவு செய்து அந்த பாதையை திறந்து தாருங்கள். இல்லை என்றால் மாற்று பாதை கடலோரமாக போட்டு தாருங்கள். இல்லை என்றால் ரமலானுக்கு பிறகு நாங்கள் மக்களை ஒன்று திரட்டி அதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்போம். இந்த பாதை தெற்கிலே இருந்தால் நீங்கள் யோசித்து பாருங்கள், 80-90 கிலோமீட்டர் மிச்சம். அம்பாறை அமைச்சர் இருக்கிறார், அம்பாறையிலிருந்து கொழும்புக்கு வருகின்ற பொழுது 100 கிலோமீட்டர் மிச்சமாக இருந்தால் ஏன் நாங்கள் அதை மூடி வைப்போம்? அது அம்பாந்தோட்டையாக இருந்தால் மூடி வைப்பீர்களா? கம்பஹா இருந்தால் மூடி வைப்பீர்களா? மன்னாரிலே தமிழர்களும் முஸ்லிம்களும் வாழுகிறார்கள் என்பதால் உங்களுடைய கண் குருடாக இருக்கிறது. தயவு செய்து வீதிக்கு பொறுப்பான அமைச்சர் இங்கு பிமல் ரட்நாயக் இங்கு இல்லை. அவர் பெரிய அறிவாளி, இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் அவர்தான் கூடுதலான அறிவாளி போல பேசுகிறார். எனவே அவர் பேசுகின்ற பொழுது பிழையான கருத்துக்களை முன்வைத்தார். ஒரு அங்குலம் கூட வில்பத்து நிலம் அளிக்கப்படவில்லை, ஒரு அங்குலத்தில் கூட முஸ்லிம்கள் குடியேற்றப்படவில்லை. வனவளத்திலே சொந்த மண்ணிலே தான் புலிகள் விரட்டிய பொழுது அகதிகளாக அந்த மண்ணிலே தான் அவர்கள் சொந்த மண்ணிலே போய் குடியேற்றினார்கள். 20 வருஷத்துக்கு பிறகு போகின்ற பொழுது காடாக இருந்தது. அந்த காடுகளை வெட்டாமல் அவர்களை குடியேற்ற முடியாது. அதை கூட நான் சட்ட ரீதியாகத்தான் அத்தனையும் செய்திருக்கிறேன். முடிந்தால் சவால் விடுகிறேன், நாங்கள் தவறு செய்தோம் என்று நிரூபியுங்கள் சட்ட ரீதியாக. அல்லாமல் மன்னார் புத்தளம் பாதையை மூடுவதற்காக மன்னாரிலே மேல்குடியேறிய மக்களுடைய காணிகளை வெட்டியதாக அளித்ததாக இந்த சபையிலே பொய் குற்றங்களை சாட்டாதீர்கள் என்று சொல்லி உடனடியாக அந்த பாதையை மீள மக்களுக்கு தாருங்கள். 100 வருடம் பழமை வாய்ந்த பாதை என்பதை நான் இந்த சபையிலே கூறிக்கொண்டு, அதே போல எங்களுடைய முடித்துக் கொள்வோம் ஒரு நிமிஷம் நாங்கள். அதே போல எங்களுடைய குடு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு பாராட்டுக்களை சொல்கிறோம். அதே போல உங்களுடைய இனவாதம் இல்லாத நடவடிக்கைகள் தொடர்கிறது. ஜனாதிபதி அதிலே உறுதியாக இருக்கிறார். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கின்றவர்கள் அதிலே உறுதியாக இருக்கிறார்களா என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடத்தில் சொன்னேன், சந்திரசேகரன் என்னுடைய நண்பர், முஸ்லீம்கள் அகதிகளாக போனவர்கள் மீள குடியேற போனவர்களுக்கு 8 கோடி ரூபாய் ரணில் ஒதுக்கிய பணம் திரும்பி போனது, திருப்பி தாருங்கள் என்று கேட்டபொழுது தருகிறேன் என்று இன்று வரை தரவில்லை.
4 கோடி ரூபாய் அவர்களுக்கு பாதைக்காக வந்த பணம் திரும்பப்பட்டது, அதையும் இன்னும் தரவில்லை. எனவே இவ்வாறு ஒரு சில அமைச்சர்கள் இனரீதியாக செயல்படுகிறார்கள். அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று